எத்தனை பேரால் அந்த ஆங்கில மொழியின் சரளத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு ஐயப்பாடிய மனசு. ஏன்னா இந்த செய்தி மாணவ மாணவியர்களை விட அவர்களுடைய பெற்றோர்களை சென்றடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அந்த வகையிலே நான் தமிழில் சொல்வது தங்களுக்கு ஆட்சேபனையாக இருக்காது என்று நம்புகிறேன். பெரும் மதிப்பிற்குரிய இங்கு இருந்தாலும் இங்கேயே கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தின் சேர்மன் டாக்டர் சிவகுமார் அவர்களே, கோ சேர்மன் டாக்டர் நிரஞ்சன் அவர்களே, இங்கு மேடை மீது அமர்ந்திருக்கக்கூடிய சீஃப் டைரக்டர் டாக்டர் சேதுராமன் அவர்களே, டெபுட்டி டைரக்டர் மற்றும் என்னுடைய தஞ்சை மருத்துவக் கல்லூரி சீனியர் டாக்டர் பாலசுப்ரமணியன் அவர்களே, குடும்ப நண்பரும் நீண்ட கால சகோதரியும் ஆகிய டீன் டாக்டர் ரேவதி அம்மா அவர்களே, என்னை இங்கு அழைத்து வருவதற்கு கிரியாமூர்த்தியாக செயல்பட்டிருக்கக்கூடிய இந்த ஸ்தாபனத்தின் முதல்வர் டாக்டர் சௌந்தரராஜன் அவர்களே, சேர்மனினுடைய தனி பிரதிநிதி நம்முடைய ஸ்ரீனிவாசன் அவர்களே, எப்பொழுதும் நான் தொடங்கும் போது சொல்லி இந்நாள் இனிய நாள், இது ஒரு மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் படிப்பை முடித்து பட்டம் பெற்று வானிலை சிறகடித்து பறக்கப் போகிறீர்கள். புது வேலைகள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. மேலும் மேலும் வளர்ந்து சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டிய ஒரு வழியை இந்த ஸ்தாபனம் உங்களுக்கு இன்று ஏற்படுத்தி கொடுத்தது. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு. கடனோ உடனோ வாங்கி நிலத்தை அடமானம் வைத்தோ தங்கத்தை அடமானம் வைத்தோ உங்களுக்கு கட்டணம் கட்டி உங்களை படிக்க வைத்து இன்று அழகுட இந்த சீருடையிலும் தொகையிலும் பார்த்து நீங்கள் உங்களுக்கு நற்சான்றிதழ்களை வாங்க காத்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இன்று மகிழ்ச்சி. இவ்வளவு நாள் நம்ம பட்ட சிரமம் வீண் போகவில்லை என்ற ஒரு மன நிம்மதி அவர்களுக்கு. ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் டேயை வெற்றிகரமாக இன்றைக்கு நாம் செயலாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற மகிழ்ச்சி நிர்வாகத்திற்கு. அப்ப உங்களுக்கு ஒன்றும் மகிழ்ச்சியே இல்லையா அப்படின்னு கேட்டா, முதல் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு தலை திறந்த ஸ்தாபனம் என்னை அவர்களின் சீஃப் கெஸ்டாக தலைமை விருந்தினராக அழைத்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி எஸ்ஆர்எம் அவர்கள். அதாவது அவங்க சொன்னாங்க, it is a privilege to have you here as our chief guest அப்படின்னாங்க. It is mutual, பரஸ்பரம். It is a great privilege to be invited by such a great institution like SRM. இந்த ஆலமரம் போல் விருதுகள் விட்டு பறந்து இந்தியாவெங்கும் பரவி இருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர்எம் குழுமத்தின் பலவிதமான கல்லூரிகளும் அதனுடைய ஸ்தாபனங்களும் ஒரு தரம் உயர்ந்த கல்வியினை கிராமத்தை சார்ந்த ரூரல் செமி ரூரல் சிறு நகரங்கள் கிராமங்களை சார்ந்த குழந்தைகளுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனம் என்னை தலைமை விருந்தனாக அழைத்திருக்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக எனக்கு அது பிரிவிலேஜ். உங்களுக்கு என்னை சீஃப் கெஸ்டாக வைத்துக் கொள்வது ஒரு பிரிவிலேஜ் என்றால் நீங்கள் என்னை அழைத்து எனக்கு பிடிச்சா எனக்கும் மகிழ்ச்சி. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இட் இஸ் a win-win situation. அனைவருக்கும் வெற்றி. மேட்ச்னா யாராவது ஒருத்தர் ஜெயிச்சாகணும், யாராவது ஒருத்தர் தோத்தாகணும். ரெண்டு பேரும் ஜெயிச்சா எப்படி இருக்கும்? அப்படித்தான் இன்றைய என்னுடைய மனநிலை. காலையில் அருமையாக இறைவன் தரிசனம் செய்து இன்று உங்களுடன் இந்த கலந்துரையாடுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த படிப்புகளை பற்றி நான் விசாரித்த வகையில் நான் முதலில் என்னை அழைத்த பொழுது அடிப்படையாக நர்சிங் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்த பொழுது இல்லை, இது அலைடு ஹெல்த் சயின்சஸ், கார்டியோபல்மனரி ரிசர்ச், கிரிட்டிக்கல் கேர், நெஃப்ராலஜி அந்த அதர் திங்ஸ், அந்த கோர்சஸ் எல்லாம் வரிசையா எனக்கு சுந்தரராஜன் அனுப்பியிருந்தாரு. ஒரு மருத்துவமனைக்குள் நீங்கள் நுழைந்தீர்கள் என்றால் உடனடியாக எடுப்பாக உங்களுக்கு தெரியக்கூடியது அந்த ரிசப்ஷன் ஏரியா. பல ஸ்தாபனங்களில் எடுத்த உடனே ஒரு அருமையான சின்ன கோவில் போன்ற அமைப்பு இருக்கும். அங்கு இறைவன் வீட்டிருப்பார், பெருமாள் பிள்ளையார் தான் இருப்பாருங்க. அது மற்ற மதத்தினர் சார்ந்தவர்கள் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருப்பார். அந்த ஒரு சின்ன மசூதிக்கான அமைப்பு இருக்கும். அடுத்தது உங்கள் கவனத்தை கவர்வது ரிசப்ஷன். அங்கு அழகாக சீருடை அணிந்து மிக அழகாக மேக்கப் போட்டுக்கொண்டு நொடி நாட்டில் ஆங்கிலம் பேசிக்கொண்டு அவங்க பேசுறது அவங்களுக்கும் புரியாது, உங்களுக்கும் பாதி புரியாது. அப்படி ஒரு ரிசப்ஷன்ல ஒரு 4 பேர் உட்கார்ந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்படி நாம பார்க்கறது. அடுத்தது வெள்ளைக்கோட்டை அணிந்து கொண்டு மருத்துவர்கள் குறுக்க நின்று அறிந்து கொண்டிருப்பாங்க. வார்டுக்கு சென்றால் நர்சிங் சீருடையில் இருப்பார்கள். இப்படி இதுதான் நாம் எப்போதும் பார்த்து பழகி இருக்கக்கூடிய அந்த கால மருத்துவமனைகள். இந்த காலங்கள் இந்த மருத்துவமனை என்ற ஒரு உடல் சீராக இயங்க வேண்டும் என்றால் இரத்த நாளங்களும் வேண்டும், நரம்புகளும் வேண்டும், தசை நார்களும் வேண்டும், அப்படி இதயம் ஒன்று வேண்டும் என்பது போல
நர்சுகள், செவிலியர்கள் சரிசமமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் தேவைப்படுகிறார். இன்றைக்கு மருத்துவம் எங்கேயோ சென்றுவிட்டது. 84 நான் ஒரு ஜெனரல் பிராக்டிஷனாக தொடங்கும் போது ஒரு டேபிள் அண்ட் சேர், ஸ்டெதோஸ்கோப், பிபி அப்ராட்டஸ், கையில் ஒரு ஸ்டெரிலைசர், 4 இன்ஜெக்ஷன், டெராமைசின், அனால்ஜின், அந்த மாதிரி சில மருந்துகள், மற்ற எல்லாம் பிரிஸ்கிரிப்ஷன்ல. சில டாக்டர் மாத்திரையை மடிச்சு பக்கம் போட்டு கொடுப்பாங்க. இதுதான் மருத்துவம். அதுக்கப்புறம் கிளினிக், ஹாஸ்பிட்டல் என்று வந்தது. பெட் போட்டிருப்பாங்க, ட்ரிப்பை போடுவாங்க. நீங்க என்ன வைத்தியம் பாருங்க, ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்தாலும் அந்த பேஷண்ட் திருப்தியா இருக்கும். அங்க போன குளுக்கோஸ் ஏற்றினாங்க, அதுதான் எனக்கு மூச்சே வந்தது அப்படிம்பாங்க. எதுக்காக ட்ரிப்பு போட்டாங்க அது அவங்களுக்கு தெரியாது, அந்த டாக்டருக்கு தெரியாது. போனா அங்க ட்ரிப்பு போடணும், அப்பதான் திருப்தி, அப்பதான் அவங்களுக்கு குணமான ஒரு மன நிறைவு. அது அடுத்த ஸ்டேஜ். அந்த மருத்துவமனையை தாண்டி அடுத்து வரும்பொழுது தலைசிறந்த அறுவை அரங்கம், பிரசவ வார்டு, இது போன்ற அமைப்புகள், ஐசியு, அவசர சிகிச்சை பிரிவு வந்தது. நம்ம ரோஜா படத்துல கூட பார்க்கலாம். அந்த அரவிந்தசாமியோடைய முதலாளி மாஸ்க் போட்டு படுத்துக்கிட்டு இருப்பாரு. அரவிந்தசாமி அவருடைய புதிதாக மனமான மனைவியும் சென்று அவர் விசாரிக்கும் போது இதெல்லாம் பார்த்து பயப்படாத, இதெல்லாம் ஆஸ்பத்திரிகள் நம்மளை காசு கொடுங்கிறதுக்காக செய்யற வேலை, நீ பயப்படாத. அன்னைக்கு அதுதான் ஐசியு. மூக்குல ஆக்சிஜனை வச்சு ஒரு சைட்ல ஒரு கார்டியாக் மானிட்டரை வச்சு ஓடிட்டு இருந்தா அது ஐசியு. அதை தாண்டி இன்று மருத்துவம் மேலும் பரிணாம வளர்ச்சி பெற்று ஒவ்வொரு துறைக்கும் ஸ்பெஷாலிட்டிகள், சூப்பர் ஸ்பெஷாலிட்டிகள், ஹார்ட், லங்கையும் சேர்த்து கார்டியாக் பல்மனரி, நெப்ராலஜி, டயாலிசிஸ், டிரான்ஸ்பிளான்டேஷன், ஒவ்வொரு மருத்துவ உபகரணங்களை சார்ந்த துறைகளாக மாறிவிட்டன. இன்று நான் ஒரு கண் மருத்துவர். என்னுடைய மருத்துவமனையை சீராக்க விரும்புகிறேன், மேன்மைப்படுத்த விரும்புகிறேன், லேட்டஸ்ட் ஆர்ட் ஆஃப் தி கண்டிஷனை கொண்டு வர நினைக்கிறேன்னா எனக்கு குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் தேவை. நான் மட்டும் அதை செய்ய முடியாது. பல ஸ்தாபனங்களின் உதவியை நாடி சிஎஸ்ஆர் என்றக்கூடிய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக அந்த பணங்களை வசூல் செய்து நான் அதை கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் ஒரு மருத்துவர் தன்னுடைய ஸ்பெஷாலிட்டிக்கு 1 கோடி ரூபாய்க்கு உபகரணங்கள் வாங்க வேண்டிய தேவை இருக்கின்றால் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, மருத்துவ ஸ்தாபனத்திற்கு எத்தனை கோடிகள் தேவைப்படும், எத்தனை ஊழியர்கள் தேவைப்படுவார்கள், எத்தனை மருத்துவர்கள் தேவைப்படுவார்கள், எத்தனை செவிலியர்கள் தேவைப்படுவார்கள் இல்லையா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த வளர்ச்சி எங்க வரை நம்மளை கொண்டு போய் விட்டுருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இன்று அப்போலோ போன்ற மருத்துவமனைகள், அகர்வால் போன்ற மருத்துவமனைகள், அரவிந்த் ஹாஸ்பிட்டல் போன்ற மருத்துவமனைகள், அதன் வரிசையில் இன்று தனியார்கள் பேர் சொல்லக்கூடிய சென்னை எடுத்துக்கொண்டால் சிம்ஸ், வடபழனி, கோவிட் நேரத்தில் அவர்கள் செய்த சேவை மிகப்பெரிய. எங்கள் குடும்பத்தில் மட்டும் 13 பேர் கோவிடால் பாதிக்கப்பட்டார்கள். டெல்லி சென்று 13 பேரில் 11 பேரை காப்பாற்றி கொடுத்தார்கள். பாக்கி 2 பேருக்கு என்ன செஞ்சாங்க? இந்த நல்லதான் 11 பேர் காப்பாற்றப்பட்டார்கள். இப்படி தனியார் மருத்துவமனைகள் அவர்களுடைய வளர்ச்சி பரிணாமம். பக்கத்திலே தனலட்சுமி ஸ்ரீனிவாசன். இன்று தமிழ்நாடு மருத்துவத்தின் தலைநகரமாக, இட் இஸ் தி கேபிட்டல் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த் கேர் இன் ஏசியா அப்படின்னு சொல்லலாமா, இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாமா? இந்த ஆங்கில மருத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ். See, what the medicine we are practicing came from British. ஆயுர்வேதம் இருக்கு, யுனானி இருக்கு, ஹோமியோபதி இருக்கு, சித்தா இருக்கு. ஆனா இன்று நாம் இங்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடியது ஆங்கிலேயர்கள் நமக்கு தந்த அலோபதி. அதன் பிறப்பிடம் இங்கிலாந்து. இன்று அந்த இங்கிலாந்தின் நேஷனல் ஹெல்த் சர்வீஸின் நிலைமை என்ன? கரையில் நோயாளிகள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ணிக்கொள்ள 10 வருடம் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. எமர்ஜென்சி எல்லாம் குறைந்தபட்சம் 2 மணி நேரம் ஆகிறது. போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய செவிலியர்கள் எங்கே போனார்கள்? அவர் எல்லாம் ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. ஒரு காலத்தில் நமக்கு இந்த மருத்துவத்துக்கு தாய் தந்தையராக விளங்கிய அந்த நாட்டின் நிலைமை அப்படி. ஆனால் இங்கே எப்படி அரசு மருத்துவமனைகள் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்க, அதுக்கடுத்து வந்த அரசாங்கங்கள் மருத்துவத்துறை, சுகாதாரத்துறையில் தனி கவனம் செலுத்தி வளர்த்து விட, இன்னொரு பக்கம் தனியார்கள் அரசுடன் போட்டி போட்டு
நீங்கள் சிறந்தவர்களா நாங்கள் சிறந்தவர்களா என்ற ஒரு ஹெல்தி காம்படிஷன், ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டி நிலைமையை உருவாகி மிகப்பெரிய தாவரங்கள் உருவாக்கி இன்று மருத்துவ சேவை செய்யணும். ஆனால் அப்படிப்பட்ட மருத்துவ சேவை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றால் நம்ம நேரம் பார்க்கறது, நான் சொன்ன மாதிரி ரிசப்ஷனிஸ்ட பார்க்கிறோம், மருத்துவரை பார்க்கிறோம், செவிலியரை பார்க்கிறோம், பார்மசிஸ்ட பார்க்கிறோம். நான் சொன்ன அந்த 1 கோடி 5 கோடி நிபந்தனைகள் இருக்கு. அதை இயக்கணும், அதை மெயின்டைன் பண்ணணும். அதுல மருத்துவருக்கு நம்ம உதவியா இருக்கணும். 24 மணி நேரமும் அதை கண்காணிக்கணும். அதுக்கு வல்லுநர்களுக்கு தேவை. We need technicians to handle all those equipment, run the machine, take care of the patient. இவர்கள் எல்லாம் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத கதாநாயகர்கள் இந்த வல்லுநர்கள் தான். யார்? நீங்க தான் கண்ணுக்கு தெரியாத கதாநாயகர்கள். ஒரு படத்தை பாத்தீங்கன்னா ஹீரோ வருவாரு, பாட்டு பாடுவாரு, டான்ஸ் ஆடுவாரு, டிஎஸ் ஆடுவாரு. உங்களுக்கு ஹீரோ தெரியும், ஹீரோயின் தெரியும், அவங்க காலவாரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிற பின்னல் அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க. காமெடியில் வந்து அப்ப காமெடி பண்ணிட்டு போவாரு. ஒரு படம் சிறப்பாக அமைய அது மட்டும் போதுமா? இயக்குனர் தேவை, எடிட் செய்வதற்கு வல்லுநர் தேவை, கலர் மிக்சிங் செய்வதற்கு வல்லுநர் தேவை, சவுண்ட் மிக்சிங் செய்ய வல்லுநர் தேவை, இசை அமைப்புக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் சரியாக செய்து கொடுக்க வல்லுநர் தேவை, இயக்குனர் தேவை, ஒளி அந்த கேமராமேன் தேவை, கேமராமேன் ஒளிப்பதிவாளர் தேவை. ஆனால் மக்களுக்கு முன்னால் அவர்கள் எல்லாம் கண்ணில் தெரிகிறார்களா? ஏதோ ஒரு பாகுமொழி பதில ராஜமௌழி ஒரு படம் எடுத்தாங்க, அவங்க சூப்பரா எடுத்தாருன்னு சொல்லுங்க. ஒரு படம் பாகுமொழி படத்துக்கு உங்களுக்கு டைரக்டர் யாருன்னு தெரியும், அவர் மூஞ்சி எப்படி இருக்கும்னு தெரியும். அத்தனை படங்களுடைய டைரக்டர், அவங்களுடைய மியூசிக் டைரக்டர், அந்த மியூசிக் ஆரம்பிச்சதுதான் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட், லைட் பாய்ஸ், டெக்னீஷியன்ஸ், இவர்கள் யாரும் நம் கண்ணில் படுவது. ஆனால் அவர்கள் இல்லாமல் அந்த படமும் உங்களுடைய பொறுப்பும் அதை போன்றதுதான். நீங்கள் இல்லாமல் மருத்துவமனை இல்லை. ஆனால் நீங்கள் நோயாளிகளின் கண்டில் அவர்கள் எளிதாக பட மாட்டீர்கள். உங்களுடைய முக்கியத்துவத்துக்கு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மருத்துவர்களுக்கு தெரியும், செவிலியர்களுக்கு தெரியும், உங்களுடைய சிகிச்சை எடுத்துக்கிற நோயாளிகளுக்கு தெரியும், அந்த குடும்பத்துக்கு தெரியும். ஆனால் நீங்கள் கண்ணுக்கு தெரியாத கதாநாயகர்கள். அப்படி பார்க்கும் பொழுது என்னைக்கு வந்து ஒரு கிராஜுவேஷன் அப்படின்னு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? அரவிந்த் ஹாஸ்பிட்டல்ல டிஓ முடிச்சுட்டேன், கல்வி படிச்சுட்டேன், முடிஞ்சா? இட் இஸ் ஒன்லி தி பிகினிங். நாம் கற்றறிதலின் தொடக்கம் தான், முடிவு அல்ல. முதல்ல நீங்க அந்த உணரணும். இந்த 3+1 4 வருஷம் 125 பேர் படிச்சிருக்கிறீங்க. இதுல அதிகபட்சம் பெண்கள் என்று உங்கள் முதல்வர் சொன்னார். மகிழ்ச்சி. ஆமையை இன்னும் கொஞ்சம் சோம்பேறி தான். கடுமையான வேலை செய்யறது வந்து பெண்கள் தான். ஆம்பளை கோச்சுக்க கூடாது. நான் நம்மள தானே, எங்க வீட்டுல ஒய்ஃப் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். நான் வெளிப்பூர் அப்படின்னு கை தருவேன். இன்னைக்கு சாம்பார் சூப்பரா இருந்துச்சு, தோசை சூப்பரா இருந்துச்சுன்னு சாப்பிட்டு நான் மாதிரி இருந்துச்சு போயிட்டே இருப்பேன். பாத்திரம் கழுவுறது, மாவாடுறது, தோசை சுடுறது, அத்தனை அவ்வளவுதான். என்னைக்குமே பெண்கள் உழைப்புக்கு அஞ்சுவதில்லை. அந்த வகையில் இன்று நீங்கள் 125 பேர் ஒரு தலை சிறந்த தமிழ்நாட்டில் பெயர் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தாபனத்திலிருந்து கிராஜுவேஷன் ஆகி வெளியே வருகிறீர்கள் என்றால் உங்கள் தொழில் கல்வி தொடக்கம் தான். இதை நீங்கள் மேலும் வளர வேண்டும், உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு சில குணாதிசயங்கள் கண்டிப்பாக உங்களிடம் இருக்க வேண்டும். முதல்ல என்ன வேணும்? வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன முக்கியமா என்ன வேணும்? நேரம் தவறாம. இந்த நேரம் போனா அந்த டாக்டர் இருப்பாருங்க, வாங்க போலாம். பாம்பு கடிச்சிருச்சு, மருந்து ஊத்தணும், போடணும், இங்க இனி போடணும், அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் இருப்பாருங்க, அவர் கரெக்டா 1 மணிக்கு வந்துருவாருங்க. அந்த நேரம் தவறாம. என்னுடைய மாமா சொல்லுவார், 90 வயதான குழந்தைகள் மருத்துவர், அவைலபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் than availability.
நீங்க அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல நேரம் தவறாமல் நீங்க சென்றால் என்றால் உங்களுக்கு என்று ஒரு தனி மரியாதை நீங்க சார்ந்த ஸ்தாபனத்தில் கிடைச்சு சிறுவர் கற்க வந்துடுவார். இன்னைக்கு ஒரு 15 மணித்துளிகள் நாங்க பின்தங்கிட்டோம். எவ்வளவு பதட்டம் தெரியுமா எங்கள் ஒவ்வொருவர் மனதிலும். இத்தனை பேர் காத்துக் கொண்டிருப்பார்கள், நாம் அந்த இடத்துக்கு நேரம் தவறாமல் செல்வது. அந்த பங்க்சுவாலிட்டி கண்டிப்பாக உங்கள் ஒவ்வொரு மனதிலும் போவோம். இந்த மேட்ச் இந்த அடுத்த ஓவர் முடிச்சுட்டு போவோம், சினிமாவில் இந்த சீன் முடிச்சுட்டு போவோம், இந்த மொபைல்ல இந்த ரீல்ஸை பார்த்துட்டு போய் பேசுறதுக்கு அந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். தயவு செய்து நாம் பார்க்கக்கூடிய தொழிலில் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. நான் சிறுவனாக இருக்கும்போது எங்க அப்பா அடிக்கடி ஒரு ஜோக் சொல்வார். அப்பதான் நான் மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அவர் ஒரு சொல்றாரு, ஜெர்மனியில ஒரு மெடிக்கல் காலேஜ்ல ஒரு எக்ஸாமினேஷன் போது வைவா நடக்குது. அந்த பையன் ரொம்ப இன்டெலிஜென்ட் ஃபெலோ. அந்த காலேஜ்லயே அவன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வருவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு வைவா நடக்குது. ப்ரொஃபசர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் டான் 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 பதில் சொல்லிட்டே வரான். டெக்ஸ்ட் புக்கை தாண்டி ரெஃபரல் புக்ஸ் பேஸ் பண்ணி நிறைய பதில் சொல்றான். கடைசியா ஒரு பேஷண்ட் ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த ப்ரொஃபசர். சரி, இந்த மருந்துடைய அளவு என்ன? வாட் இஸ் தி டோஸ் யூ வில் அட்மினிஸ்டர் திஸ் பேஷண்ட் அப்படின்னு கேட்கிறாரு. He says 500 grams அப்படின்னு சொல்றான். ஓகே, தேங்க்யூ, சென்ட்ரோ நீங்க போலாம் அப்படிங்கிறாரு. அந்த ஒரு 5 அடி அந்த எடுத்து வச்சுட்டு திருப்பி ஓடி வந்து, எக்ஸ்கியூஸ் மீ சார், இட் இஸ் 500 milligrams, not 500 grams அப்படின்னா. அந்த 500 milligrams சார், 500 grams சார். சாரி மை டியர் ஃபெலோ, யுவர் பேஷண்ட் இஸ் ஆல்ரெடி டெட். உன் நோயாளி இறந்து விட்டான். 500 grams நீ கொடுத்ததுல உன் நோயாளி இறந்து விட்டார். இதனுடைய கருத்து என்ன என்றால், தவறுக்கு செய்வதற்கு இங்கு இடமே இல்லை. டாக்டர் வருவார், அனௌன்ஸ் பாலாசார் வருவார், நான் அதுக்கு அந்த இன்ஜெக்ஷன் நெக்ஸா எவ்வளவு போர் வெளியா தயவு புஷ் பண்ண சொன்ன புஷ் பண்ணிட்டியாமா? அவன் டியூட்டி அப்பதான் மாறி இருப்பான். அதுக்கு முன்னாடி இருக்கிற டிக்கெட் அடிச்சுட்டு போயிருப்பான். ஆனா அது சிரிஞ்சில் எடுத்து வச்சுட்டு போயிருப்பான். இவன் அவங்க போட்டுக்க மாட்டான். எஸ் சார், ஈவன் சார். ஆனா பாலா எப்படிப்பட்டவர்? படிக்கிற காலத்திலேயே இல்லாத கேள்வி. அவங்க உள்ள வரும்போதே அப்படியே அந்த சிரிஞ்சில் அந்த மெடிசன் பார்த்துட்டு தான் அந்த கேள்வியை கேட்கிறாரு. அப்ப இது என்னமா? இது அப்ப நீ ஏற்கனவே கொடுத்தது என்ன? விஷமா? பொய் சொல்வதற்கு அங்கு முகாந்திரம் இல்லை. பொய் சொல்வதற்கு முகாந்திரம் இல்லை. தவறு செய்வதற்கு நேரம் இல்லை. நோயாளி உயிர் உங்கள் கையில். ஒவ்வொரு நோயாளியும் உங்களுடைய அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், சித்தப்பாவாக இருக்கலாம், சித்தியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், நீங்கள் காதலிக்கும் பெண்ணின் தாயாராக இருக்கலாம். அதுதான் இருக்கிறதே தெரிஞ்சு காப்பாற்றுறதா வேண்டாமான்னு காதலித்த முதல்ல கேட்டு செய்வாங்க. ஏன்னா அவங்க காதல் நீங்க காதலிக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. யாரு முடியுமா அப்படின்னு கேட்க தோணும். இருந்தாலும் மருத்துவருக்கு, மருத்துவம் சார்ந்தவர்களுக்கு என்ற ஒரு நெறிமுறை இருக்கிறது. நாம் நமது எதிரியாக இருந்தாலும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். Even if somebody is our enemy, it is our duty to save him. இல்லையா? சோ அதனால காதல் விடாமல் நம்ம காப்பாற்றத்தான் போறோம். சோ அங்க தவறு செய்வதற்கு முகாந்திரம் இல்லை. நேரம் தவறாமே கண்டிப்பாக செய்ய வேண்டும். சொல்லியே சொல்றாரு. தெரியாதுதான் தெரியாது, எனக்கு தெரியாது சார், பார்க்கணும் சார், செக் சார், பேசிட்டு பார்த்து சொல்றேன் சார். ஒரு மருந்து பேர் புரியலன்னா சார் 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 பின்னாடி ஒரு சார் சொல்லுங்க சார், சரியா திருப்பி சொல்லுங்க. That should be your attitude. எல்லாத்தையும் விட முக்கியம் அறிவு எல்லாருமே சராசரியா உங்களுக்கு இந்த சாவளத்துல உங்களுக்கு அழகா சோறை வாயில வச்சு ஊட்டுற மாதிரி ஊட்டிருப்பாங்க. பேசிக் புக்கிஷ் நாலேஜ் கண்டிப்பா உங்களுக்கு தேவை இருக்கும் உங்கள்கிட்ட. ஆனா அதை விட தேவை பிராக்டிக்கல் நாலேஜ். நம்ம ஒரு ஐவி லைன் செக்யூர் பண்ணும்போது நெக்ராலஜி யூனிட்ல ஒரு பிஸ்டலா ரெடி பண்றாங்க. நம்மளுடைய சீனியர் ஸ்டாஃப் அதை போடும்போது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. இதானா உங்களை எத்தனை பேர் பூ தொடுக்க கத்துக்கிட்டு? பூ தொடுக்க தெரியுமா? பூ தொடுக்கிறாங்க, மாலையா தொடுக்கிறாங்க தெரியுமா? பூ தொடுக்கிறவங்கள பூ கடைகள்ல பார்த்திருக்கீங்களா? டிவியை பார்த்துக்கிட்டே தொடுப்பாங்க, உங்கள்ட்ட பேசிக்கிட்டே தொடுப்பாங்க, குனிய கூட மாட்டாங்க. அதை பார்க்கும்போது இது என்ன நம்ம முத்துலட்சுமி பழைய படத்துல சொல்றாங்க, அதான் எனக்கு தெரியுமே,
அதான் எனக்கு தெரியுமேமா சப்பாத்து சொல்றது. அந்த மாதிரி ஒரு பிஸ்டுலாவை அனுபவம் வாய்ந்த ஒரு நம்மளை விட மூத்த நிபுணர் செய்யும் பொழுது நமக்கு பார்க்க அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இவ்வளவுதாங்க. ஒரு நாள் தனியா மாற்றும் போதுதான் தெரியும் கதைக்கு நடக்கும். கை நடுங்கும், கிட்டு 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 ஆடும். இல்லையா? So whatever knowledge, you may be the first in the class, you may be the gold medalist in the class. நாங்கெல்லாம் அந்த காலத்துல கேலி பண்ணுவோம். தஞ்சை மருத்துவ கல்லூரியிலிருந்து வந்தவங்க எல்லாம் இந்த ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாணவர்களை பார்த்து கேலி செய்வோம். உங்களுக்கு எல்லாம் புக் இஸ் நாலேஜ், நாங்க தான் பிராக்டிகல்ல வந்து பெரியாருங்க. ஏன்னா தஞ்சாவூர்ல வந்து நாய் மாதிரி வேலை பார்த்தாங்க. அப்பெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது, எம்எஸ் எம்டி படிப்புலாம் கிடையாது. ஹவுஸ் சர்ஜன் தான் அத்தனை வேலையும் பார்க்கணும். தக்கே ஒன்லி பிராக்டிக்கல். அந்த வேலை செய்ய உழைக்க நம்ம கைகளே கூடாது. நான் வந்து ஹவுஸ் சர்ஜனா இருந்தப்போ அப்பெல்லாம் டெலிவரி ஓசி டிபார்ட்மெண்ட்லயே நாங்க வேலை பார்த்தாக்கணும். இப்பதான் எத்தனை பேர் ஓசி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள உள்ள நுழையாங்க ஜென்ஸ்ன்னு தெரியல. அப்படி பழகி இருந்ததுனால பின்னாடி நான் கண்ணு படிக்கிறதுக்கு முன்னாடி பொது மருத்துவராக இருந்த போது ஒரு மருத்துவமனைக்கு வேலை செய்த பொழுது அந்த நர்ஸ் வேறவங்க ஓடி வந்து நர்ஸ் இல்ல தாயமா சார் முகம் வெளியில முகம் வருது சார், பேஸ் பிரசன்டேஷன் என்று ஓசி மக்கள் சொல்றாங்க. எனக்கு மட்டும் என்ன பெரிய அனுபவம், போஸ்டிங் பண்ணப்போ டெலிவரிஸ்ல அசிஸ்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். இருந்தாலும் அவங்களை ஷிஃப்ட் பண்ண முடியாது. அது ஒரு கிராமம் மருத்துவமனை, பிரைமரி சென்டர், சப் சென்டர். டக்குனு கிளவுஸை மாட்டிக்கிட்டு போயிட்டு ஒரு எபிசிஆர் பண்ணிட்டு அங்க நிக்க ஒரு பிளேஸா டச் பண்ணி விட்டோம், தொகுதியில் வெளியிடுவோம். அன்னைக்கு அது முடிஞ்சது, இன்னைக்கு முடியுமா? கன்சியூமர் போன விடாது, என்ஐபிஎஸ் விடாது, உங்க மருத்துவமனையே அதை அலோவ் பண்றாங்க. முதல்ல ஜென்ஸ் உள்ளே போக முடியாது. 30 வருஷம் கழிச்சு அந்த ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய மகளை கூட்டிட்டு வந்துச்சு. வந்துட்டு கையில் இருந்துச்சு வைத்தியம் பார்த்து, என்னம்மான்னு. எங்க அம்மா அவங்க விருந்து கும்பிட்டு வர சொன்ன. நீ எந்த ஒரு மாறு குன்னுகுடி ஒரு செகண்ட் இயர்ஸ் நான் டெலிவரி பார்த்து குழந்தை ஆமா சார் குழந்தை கும்பிடுச்சு. நான் பார்த்த ஒரே டெலிவரி அதாவது அந்த பிராக்டிக்கல் நாலேஜ் தான் நம்மளை எங்கு சென்றாலும் காப்பாற்றும். அதனால நீங்க படிக்கிறீங்க, உண்மையா இன்டர்ன்ஷிப் பண்றீங்க. ஆனா இது வந்து ஒரு தொடக்கம் தான். எல்லாத்தையும் விட முக்கியம் உங்களுடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், மொழி. நம்ம சொல்லிட்டோம் எங்களுக்கு 2 மொழி போதும் அப்படின்னு சொல்லிட்டோம். 3ஆவது மொழி வேண்டாம். அதுதான் நம்முடைய அரசாங்கத்தின் நிலைப்பாடு. ஆனால் தொழில் வல்லுநர்கள் நம்ம எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ், மெடிக்கல் பீப்புள், பேராமெடிக்கல், அலைடு சயின்சஸ் எக்ஸ்பர்ட்ஸ். தமிழ்நாட்டுக்குள்ளே இத்தனை பேர் 125 பேருக்கு தமிழ்நாட்டிலே வேலை கிடைச்சதா? எங்கேயோ ஒரு இடத்துக்கு வெளியில போய்தான் ஆகணும். இல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே எடுத்துக்குவோம். கோயம்புத்தூர் போறீங்க, மலையாளம் தெரிஞ்சிருக்கும். ஒசூர் போறீங்க, பெரிய மருத்துவமனையில நியூராலஜி இன்ஸ்டியூட், லட்சுமி நியூராலஜி இன்ஸ்டியூட் பெருசா இருக்கு. கண்டிப்பா அந்த கன்னடம் தெரிஞ்சாலும் ஹிந்தியும் தெரிஞ்சாலும். ஏன்னா ஒசூர்ல வந்து கம்பெனிஸ் ஜாஸ்தி. திருப்பூர்ல ஹிந்திகாரன் தான் தெரியலாம். கொசுவோட அவன் கூட இருக்கான், ஹிந்தி தெரிஞ்சா. சரியா? மெட்ராஸ்லயே நீங்க வந்து நிறைய இடத்துல தெலுங்கு பேசுறவங்களை பார்க்கலாம். திருத்தணி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா தெலுங்கு உங்களுக்கு தெரிஞ்சாகும். நீங்க சொல்ல போனா பாண்டிச்சேரிக்கு போனா பிரெஞ்சு தெரியாது. இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒவ்வொரு இடமும் நீங்க மாற மாற அங்க இருக்கிற மக்கள் பழகக்கூடிய மொழிகள் உங்களுக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு சில வர்ற பேஷண்ட் வரும்போது சிவிலர் இருக்காப்லையா, அவர் தான் ஹிந்தி நல்லா பேசுவார். அரவிந்தில் இருந்தப்போ தெலுங்கு கத்துக்கிட்டேன். என்னுடைய சீனியர் தான் இப்ப சேர்மன் ஆஃப் தி அரவிந்த் ஐகார் சிஸ்டம் இருக்கார், டாக்டர் ரவீந்திரன். அவர் அப்படி உட்காந்துருப்பாரு, இங்க உட்காந்து நீங்க கேஸ் பார்த்துட்டு இருக்கோம். தெலுங்குலயே பங்க்ஷன் அனுப்பிச்சுடுவேன். அவர் வந்து திரும்பி போறப்ப நான் சொன்னக்காரு என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு தெலுங்குல கேட்பாரு. நல்லா இருக்கேன், பாத்துட்டீங்களா? நம்ம மனவாடத்துக்கு தான் பார்த்தேன் அப்படின்னு. ஏன்னா தெலுங்கு இவர் எப்படி பாப்பாரு, என்னைய பாப்பாரு, அவங்க பாப்பாரு. சரி சரி, ஏன்னா எப்படா நீ எனக்கு மனவாதானே அப்படின்பாரு. அந்த மாதிரி நம்மளுடைய தொழிலுக்கு அந்த அரசாங்கத்தோட நிலைப்பாடு எப்படி வேணாலும் இருக்கட்டும். நாம் எவ்வளவு மொழிகள் கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. நான் அப்படி பாக்குறேன். நம்ம வந்து அரசியலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வளர்ந்து போய் நாளைக்கு துபாய் போறோம், கல்ஃபு போறோம்,
சிங்கப்பூர் போறோம். கண்டிப்பா இந்த சாதனத்துல படிச்சவங்க வந்து பெரிய பெரிய மருத்துவமனைகள் வெளிநாடுகளிலும் வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கு. யூகேல யாருக்கு ஏகப்பட்டது தேவையா இருக்கா? நீங்க மேன் பவர் கார்பரேஷன் ரிசர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா மற்ற டிமாண்ட பார்த்தா தெரியும். மொழி ரொம்ப முக்கியம். நீங்க அதை எழுத படிச்சு கவிதையெல்லாம் எழுத வேண்டாம், பேச தெரியும். அதை விட முக்கியம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நிறைய வந்து நீங்க கண் சிகிச்சையில பாத்தீங்கன்னா வயதானவங்க 70-80 வயசுக்கு மேற்பட்டவங்க தான் நமக்கு சிகிச்சைக்கு வரணும். பாதி பேருக்கு ஸ்பீக்கர் ஆகும். அப்படின்னா திருப்பி சொல்லுவோம் அப்படின்னா அவர்களிட நம்ம பரதநாட்டியம் வேற ஆடணும். அப்படி எப்படி செய்யப்படும் போடணும் அப்படின்னு என்னிடம் செவிலியராக இருக்கக்கூடிய டெக்னீஷியனுக்கு நான் கொடுக்குற அறிவுரை ஒன்னே ஒன்று, தயவு செய்து கோபப்படாது. அவர்களுக்கு காது கேட்பதில்லை என்பதை எப்பொழுதும் நினைவு கொள்ளும். சத்தமாக பேசாதீர்கள். மற்ற நோயாளிகள் நீங்க ஏதோ அந்த நோயாளியிடம் கோபப்படுறீங்கன்னு நினைச்சிருவாங்க. பக்கத்துல போய் அமைதியா பேசுங்க, கண்டிப்பா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. Quietly near the ear you speak their language. இது வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில். வந்து நம்ம எந்த மாதிரி பேஷண்ட, ஒரு குழந்தை வருது என்கிட்ட கண்ணுக்கு வருது அப்படின்னு சொன்னா உடனே கண்ணுல லைட் அடிச்சு பார்த்தோம்னா அழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் விடங்கால் முடிச்சுதான் அது தூங்குது. அது வரையும் நானும் சும்மா உட்காந்துருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம பொம்மையை கொடுத்து அதுக்கு ஒரு சாக்லேட்டை கொடுத்து அதை கையை பிடிச்சி அதை அப்படியே கண்ணத்தை தட்டி கொடுத்து அதை சீக்கிய வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட் அடிச்சேன்னா சமத்தாக்காங்க. So these are all skills. No institutions will teach you, but you have to learn. படிப்பை தாண்டி கல்வியை தாண்டி பழகு முறைகள் முக்கியம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், செட் ஆஃப் ஸ்கில்ஸ் and your language capability எல்லாத்தையும் விட அப்டேஷன். நீங்க சார்ந்திருக்கிற அந்த ஸ்பெஷாலிட்டியில புதுசா என்ன வருது அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். படிச்சு முடிச்சாச்சு புத்தகத்துக்கு. அந்த காலத்துல 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு பச்சை முடிஞ்ச உடனே புத்தகத்தை பிரிச்சு தூக்கி போடுவோம். அவங்க வெளியில வரும்போது புத்தகத்தை தூக்கி போட்டு வீட்டுக்குள்ள வரும். படிச்சு முடிஞ்சு வச்சு அப்படின்னு. நம்ம தொழில அப்படி செய்ய முடியாது. You have to keep learning, to keep updating. அந்த வகையில கடைசியாக உங்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து பெருமை மிகு தமிழர்களாக, கல்வியில் சிறந்த இந்தியர்களாக இன்று ஆக்கி மகிழ்ச்சியுடன் பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் பெற்றோர்களை எந்த காலத்திலும் மறக்காது. நிறைய பேர் ஒரு பெரிய வயசுக்கு அப்புறம் நம்ம சுயம்புவா வளர்ந்தோம்னு நினைப்பான். நீ என்ன பண்ண? ஃபீஸ் கட்டுங்க, நான் தானே படிச்சேன். அந்த ஃபீஸை கட்ட இருந்தால் என்ன பிங்கடி அடிச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? அம்மா எத்தனை நகை அடகு வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? 1 ஏக்கர் நிலத்துல எத்தனை அடகு வச்ச அந்த வட்டிக்கடைக்காரன் பார்த்தவங்க எழுந்து ஓடி இருப்பாங்க தெரியுமா? தயவு செய்து நண்பர்களே, உங்கள் பெற்றோர்களுக்கு என்றுமே நன்றி கடன் பெற்றவர்களாக அவர்கள் தான் உங்களுக்கு இந்த கல்வியை தந்தவர். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரத்மா குருவே நமக. அடுத்த மந்திரம் வந்து மாதா பிதா குரு தெய்வம். மாதா முதல்ல, பிதா அடுத்து, குரு அதுக்கப்புறம், தெய்வம் அதுக்கப்புறம் தான் வருது. கடவுளே அப்புறம் தான் வராது. ஆகையினாலே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முடிவு நாள் கிடையாது, இது ஒரு தொடக்க நாள். உங்கள் அறிவை நீங்க வளர்த்துக் கொள்ளக்கூடிய நாள். இது வந்து ஒரு பேஸ், ஒரு அஸ்திவாரமாக வைத்து நீங்கள் மேலும் உங்களுடைய அறிவை வளர்த்து தலைசிறந்த குடிமகனாக, ஒரு தலைசிறந்த தமிழனாக, உலகில் பெருமை கொள்ளும் இந்தியனாக வாழ்ந்து வளர்ந்து உங்களுக்கும் உங்கள் தாய் நாட்டிற்கும் உங்கள் தாய் தந்தையருக்கும் பெருமை சேர்த்து நீங்களும் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பினை தந்த இந்த எஸ்ஆர்எம் மருத்துவமனை நிர்வாகத்தினருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.